friends, welcome back to Rama's Harsuva Kitchen. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். பீட்ரூட் சப்பாத்தி எப்படி செய்யலாம் தான் பார்க்க போறோம். இது பார்த்தீங்கன்னா சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டும் அதே மாதிரி டின்னருக்கும் நீங்க இதை செய்யலாம். என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பீட்ரூட் சப்பாத்தி செய்கிறதுக்கு நான் வந்து ஹாஃப் பீட்ரூட் வந்து எடுத்திருக்கேன். அதோட தோல் எல்லாத்தையும் நல்லா வந்து சீவிட்டு நம்ம கழுவி எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு ஸ்ட்ரெட்டர் யூஸ் பண்ணி நல்லா வந்து துருவிக்கங்க. ஏன்னா நம்ம பீட்ரூட்டை வதக்க போகிறோம். அதனால் நல்லா வந்து நம்ம துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துப்போம். இப்போ ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 2 பல் பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க. நான் பூண்டு வந்து சேர்க்கலை. நீங்கள் வந்து இஞ்சியும் பூண்டும் சேர்த்துக்கோங்க, நல்லா இருக்கும் ஃப்ளேவரு. இதில் நம்ம துருவி வச்சுருக்கிற பீட்ரூட்டையும் சேர்த்துக்கலாம். பீட்ரூட்டு வந்து நல்ல பச்சை வாசனை போயிட்டு அதில் இருக்க தண்ணியை நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சோண்டு கூட உப்பு சேர்த்துக்கலாம் அந்த பீட்ரூட் வதக்கும் போது. இப்போ வந்து சப்பாத்தி மாவுக்காக நான் 3 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதில் நம்ம அந்த நல்லா அரைச்சிட்டு வந்திருக்கோம்ல பீட்ரூட்டை, அந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். பீட்ரூட் வந்து நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துக்கோங்க. இப்போ இதில் வந்து அந்த மிக்ஸி கழுவின தண்ணியவே நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவு நாம் பிசையணும். இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஓமம் சொல்லுவாங்கள்ல, அந்த ஓமம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு சூப்பரான சப்பாத்தி மாவு வந்து நம்ம பிசைஞ்சுக்கலாம். இந்த சப்பாத்தி மாவு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour வந்து ஊறினாலே உங்களுக்கு சப்பாத்தி நல்லா வந்து பஃப்னு கிடைக்கும். இப்போ நல்லா நம்ம வந்து மாவு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் தேய்ச்சி நல்லா வந்து கவர் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து அந்த மாவு காயாமல் இருக்கிறதுக்காக நம்ம நல்லா மூடி வச்சுக்கலாம். ஒரு 30 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்த்தோன்னா நல்லா அந்த சப்பாத்தி மாவு ஊறி இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம தனித்தனியாக பால்ஸ் போட்டு நம்ம சப்பாத்தி வந்து தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ நார்மலாக நம்ம சப்பாத்தி செய்கிற மாதிரி நல்லா வந்து கோதுமை மாவை யூஸ் பண்ணி நல்லா வந்து திரட்டி எடுத்துக்கலாம். இந்த சப்பாத்திக்கு வந்து சைட் டிஷ்ஷாக உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. நீங்கள் வந்து நார்மலாக வந்து கர்ட் வச்சுப்பாங்க, இல்லைன்னா வந்து நீங்கள் தேங்காய் சட்னி கூட எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா ஹெல்த்தியான ஒரு டின்னர் ரெசிபியாக இருக்கும். உங்கள் கிட்ஸுக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம பீட்ரூட்டை நல்லா வதக்கி எடுத்ததுனால அந்த பச்சை ஸ்மெல்லாம் இருக்காது. ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். சப்பாத்தியும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ நல்லா நம்ம சப்பாத்தி தேய்ச்சிட்டு நல்லா சூடான தோசை தவாவில் நல்லா போட்டு எடுத்துக்கலாம். இதை நீங்கள் ஃபுல்கா டைப்லையும் செய்யலாம். நார்மலாக சப்பாத்தி எண்ணெய் ஊற்றி சப்பாத்தி சுடுவோம்ல, அது மாதிரியும் செய்யலாம். சரி பாருங்கள் எப்படி வந்து உப்பிட்டு வருதுன்னு. ரொம்ப சாஃப்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக நெய் இல்லைன்னா பட்டர் தடவிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வந்து நீங்கள் நார்மலாக தவாவில் வந்து எண்ணெய் ஊற்றி இல்லைன்னா நெய் ஊற்றி கூட நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாம். அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ்லாம் இருக்குது. அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ண மறந்துடாதீங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஒரு சூப்பரான வீடியோவில் நாளைக்கு சந்திக்கலாம். Bye.